நேற்று 90 பேரை கொண்டு இருக்கானுங்க. பலஸ்தீனுக்காக ஒரு டிமாண்ட் ஏதாவது வச்சுருக்கணும். அங்கே போகிற நிறுத்துங்க, அங்கே மக்களை கொள்றதை நிறுத்துங்க. இஸ்ரேல் ஈரான் வார் முடிஞ்சிருச்சு. ஆனால் நாம் எதிர்பார்த்தது நடக்கலை. நாம் என்ன எதிர்பார்த்தோம்? ஈரான் இவ்வளோ உக்கிரமாக இஸ்ரேலை தாக்குறாங்கன்னா அது வெறும் இஸ்ரேல் தாக்குனதுனால மட்டும் இருக்காது, பலஸ்தீன் மேலே இருக்கக்கூடிய அந்த அக்கறையினாலே தான் இருக்கும். அதனால தான் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ இந்த போரை இத்தனை நாள் எடுத்துகிட்டு போகிறாங்க. இத்தனை பேர் போர் நிறுத்தம் பண்ண சொல்லியுமே ஈரான் அதை கேட்காம எடுத்துகிட்டு போனதுக்கு காரணம் பலஸ்தீனுக்காக தான். அங்கே இவங்க பண்ண அநியாயத்தை இவங்க இந்த வார் மூலிமா தீர்த்துக்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம நினச்சோம். ஆனால் இந்த போர் நடக்கும் போதே இஸ்ரேலில் வந்து பலஸ்தீன் மக்களை காசாவில் கொண்டுட்டு தான் இருந்தாங்க. யாரை? சாப்பாடு தேடி வந்தவங்க. நம்ம ஏற்கனவே பல வீட்டில் சொல்லியிருக்கோம் எத்தனை பேரை கொண்டானுங்கன்றது. இங்கே போர் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே டெய்லி ஒரு 10 பேர் 20 பேருன்றது கொண்டுட்டு தான் இருந்தாங்க, சாப்பாட்டுக்காக வந்தவங்க. ஆச்சா, இப்போ இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டுருச்சு. ஏற்பட்டு நேற்று 90 பேரை கொண்டு இருக்கானுங்க. இவங்களும் சாப்பாட்டுக்காக ஃபுட் ஷெல்டருக்கு வந்தவங்க தான். ஆனால் இந்த போர் நிறுத்தத்தை நாம் ஏன் ஈரான் எதிர்பார்த்த மாதிரி கொண்டு போகல அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அது என்னன்னா, ஈரானுடைய கை ஓங்கி இருந்தது இந்த போரில். ஈரான் கிட்ட ட்ரம்ப்பே வந்து போரை நிறுத்துங்கன்னு கெஞ்சினாருன்றதை ஈரான் பதிவிட்டுருந்தாங்க. அதுக்கு ட்ரம்ப் மறுப்பே தெரிவிக்கலை. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இவங்க போயிட்டாங்க. என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, ட்ரம்ப்பு என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஈரான் வந்து யூஎஸுடைய கேம்ப் அட்டாக் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஈரான் சொல்லிட்டு செஞ்சாங்க, அதனால நாங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருந்தோம், ஈரானுக்கு நன்றின்னாரு. சொல்லிட்டு தான் செஞ்சுருக்காங்க அட்டாக் பண்ண போகிறோன்றதை. அதை ட்ரம்ப்பே வந்து அஃபிஷியலாக அவரே ஒரு ட்ரூத் பேஜில் போட்டிருந்தாரு. அதே மாதிரி ஈரான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ட்ரம்ப்பு ஃபோனை பண்ணி கெஞ்சினார் போரை நிப்பாட்ட சொல்லி, அதனால் நாங்கள் ஒத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு காலையில் என்ன சொன்னாங்கன்னா, போர் நிறுத்தலாம் ஒன்றும் இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க இல்லையா? அதுக்கு ரீசன் வந்து ட்ரம்ப் கெஞ்சினார் அப்படின்றத சொன்னாங்க. ட்ரம்ப்பும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலை. ஆனால் இந்த போரில் ஈரான் வந்து ஜெயிச்சிருச்சு தான். தன்னுடைய வலிமையை, வல்லமையை வல்லரசுன்னு சொல்லக்கூடிய யூஎஸ்க்கும் எல்லாமே நாங்கள் தான் பெருமையை அடிச்சுக்கிட்டு இருந்த இஸ்ரேலுக்கும் காட்டிடுச்சு. நீங்கள் 2 பேரும் ஒன்றுமே இல்லைடா எனக்கு அப்படின்ற மாதிரி காட்டிடுச்சு. அந்த வகையில் ஈரானுக்கு வெற்றி. ஆனால் இவங்க கை ஓங்கி இருக்கும் போதே இவங்க போரை நிறுத்தணும்னா பலஸ்தீனுக்காக ஒரு டிமாண்ட் ஏதாவது வச்சுருக்கணும். அங்கே போரை நிறுத்துங்க, அங்கே மக்களை கொள்றதை நிறுத்துங்க அப்படின்னு ஒரு டிமாண்டை வச்சுருந்தா கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஏன்னா இஸ்ரேலில் அவ்வளோ ஒரு பாதிப்பு, அந்த ஊர் மக்கள் வேறு நாட்டுக்கு ஓடி போகிற அளவுக்கு பாதிப்பு இருந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த கொலைகளை நிப்பாட்டியிருப்பான். இன்னும் சொல்லப்போனால் அங்கே நடக்கிறது போர் கிடையாது, அங்கே இருக்கிறான் ஒன்றும் அட்டாக் பண்ணிகிட்டு இல்லை இஸ்ரேலை. அவன் சாப்பாட்டுக்கு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறான், அவனை போய் கொள்கிறான் இவன். இதுக்கு டிமாண்ட் ஈரான் வச்சுருக்கலாம், ஆனால் ஈரான் செய்யலை. இந்த தமிழ் படத்தில் ஒரு காமெடி வரும் இல்லையா, ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு பேஷண்ட் டெட்டுன்னு, அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பலஸ்தீன் மக்கள், காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்பட போகிறாங்க, இந்த கஷ்டம் எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு தெரில. பார்ப்போம்.